ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காம அந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. லாஸ்ட் பாட்டை நம்ம ஹீரோயினியும் அந்த ஆட்டுக்காரியும் ஒருத்தர் முடியை பிடிச்சி நின்றுட்டு இருப்பாங்க. என்னோட முடியை விடு அப்படின்னு இவ ஒரு பக்கம் கத்த, அவளும் நீ ஃபஸ்ட்டு விடுடி அப்படின்னு சொல்லிட்டு மாறி மாறி ரெண்டு பேரும் கத்திக்கிட்டு இருக்காங்க. ஸோ இது அங்கே மேலே இருக்கிற எல்லாருக்குமே கேட்டுருது. உடனே எல்லாரும் ஓடி பார்க்கறதுக்கு வந்துட்டு இருக்காங்க. அதுக்குள்ளே இங்கே நம்ம ஹீரோயினி அவளோட கையை எடுத்து விட்டுட்டு ஓங்கி கணத்தை காட்டி அரையறதுக்கு போறா. ஆனால் அப்படியே கையை ஸ்டாப் பண்ணி நின்றுடுறா. இதை பார்த்துட்டு இவளும் என்னடி என்ன அடிக்கிறதுக்கு கை ஓங்குறியா, ஓங்கின கையை முறிச்சு விட்டுருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவளோட கையை பிடிச்சி டைட்டாக வச்சு ப்ரெஸ் பண்ணி அழுத்திக்கிட்டே இருக்கா. அந்த நேரம் பார்த்து எல்லாரும் வந்துடுறாங்க. நம்ம ஹீரோக்கு இதை பார்த்துட்டு கோவம் வந்துடுது. அவன் இங்கேருந்து போய் அவளோட கையை எடுத்து விட்டுட்டு அப்படியே முறைச்சிக்கிட்டு முன்னாடி போய் நின்னா, இந்த பக்கம் இந்த பியூஷ் பொண்டாட்டியை மறைச்சிட்டு நின்றுருக்கான். அவள் எப்படி ஓம் பொண்டாட்டியோ இவ என்னோட பொண்டாட்டி, அப்படி இருக்கும்போது என்ன மாரி நீ அவளை எதுவும் செய்யக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொன்னதும் நம்ம ஹீரோயினே கேட்குறா, என்ன பியூஷ் நீ இவளுக்கு போய் சப்போர்ட் பண்ணி நிற்கிறியா, இவ என்ன வேலை பார்த்தானு உனக்கு தெரியுமா, பாட்டி இந்த நிலமையில இருக்கிறதுக்கு முழுக்க முழுக்க இவ தான் காரணம், பாட்டி அங்கேருந்து கீழே தள்ளி விடுறதுக்காக இவ தான் அந்த கம்பி அங்கே கட்டி வச்சிருக்கா அப்படிங்கிற மாதிரி சொன்னதும் இவளோ அப்படிலாம் நான் எதுவும் பண்ணவே இல்லை பியூஷ், என்னை நம்புங்க, நான் இதுக்காக பாட்டியை கீழே தள்ளி விட போகிறேன், அவங்களுக்கும் எனக்கும் என்ன விரோதம் இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு ட்ராமா போட்டு இருக்கா. ஆனா நம்ம ஹீரோயினியும் தெளிவா சொல்றா, இல்ல இவ தான் பாட்டியை கீழே தள்ளி விட்டுருக்கா, நானும் அந்த நேரத்துல பார்த்தேன் இவ அங்கதான் நின்றுட்டு இருந்தா அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னதும் அவ உடனே டக்குன்னு புருஷனோட காலே விழுந்து கெஞ்சி அழுது டிராமா பண்ணிட்டு இருக்கா. சத்தியமா நான் அந்த மாதிரி எதுவுமே பண்ணல பியூஷ், நான் எதுக்காக அவங்கள தள்ளி விட போறேன், ப்ளீஸ் என்ன நம்புங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு. ஆனா இவளை நம்பாத பியூஷ், இவ தான் தள்ளி விட்டுருக்கா, அதுக்கு என்கிட்ட ஆதாரம் கூட இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னா, ஆதாரமா என்ன ஆதாரம் இருக்கு காட்டு அப்படிங்கிற மாதிரி அவளும் கேட்குறா. டக்குன்னு அவளும் பொத்தி வச்சிருந்த கையை ஓப்பன் பண்ணுறா. அந்த கம்பி இப்போ அவள் கையில் இல்லை. ஆக்சுவலி அவள் முடியை பிடிச்சி இழுத்தா இல்லையா, அப்போவே அந்த கம்பி அவளோட கையை விட்டு கீழே விழுந்திருக்கும். அது தெரியாமல் தான் நம்ம ஹீரோயினி சும்மா கையில் பிடிச்சிட்டு இருந்த மாதிரி நின்றுப்பா. அப்புறமா அவள் கீழே தான் எங்கேயாவது விழுந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு தேடவும் செய்கிறா. ஆக்சுவலி அந்த கம்பி இப்போ இவ கையில் இருக்குது. இவ கைக்கு எப்படிடா போச்சு அப்படின்னு பார்த்தா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி புருஷன் காலில் விழுந்து ட்ராமா பண்ணிகிட்டு இருந்தா இல்லையா அழுது, அது அங்கே கீழே கிடக்கிற கம்பி எடுக்கிறதுக்காக தான் அப்படி பண்ணியிருக்கா. ஸோ கம்பி இவ கையில் மாட்டிக்கிச்சு. நம்ம ஹீரோயினியை தேடி பார்த்துட்டு கிடைக்கல அப்படிங்கோமே புருஷன்கிட்ட தன்னை நம்ப சொல்லி கெஞ்சி அழுதுகிட்டே இருக்கா. ஆனால் அவளோ போது நிறுத்து, நீ எதுக்காக என் மேலே இப்படி பொய்யான பழிய போடுறேன்னு எனக்கு நல்லாவே தெரியும், நான் பியூஷை கல்யாணம் பண்ணிக்கிட்டது உனக்கு பிடிக்கல, அதனால தானே இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்க, எல்லாருக்கு முன்னாடி என்ன கெட்டவனை நிரூபிச்சு அந்த வீட்டை விட்டு துரத்த பார்க்குற, உண்மையிலே உனக்கு என்னதான் பிரச்சனை, உனக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு அவருக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு, உன் லைஃப்பை பார்த்துட்டு போக வேண்டிதானே, இன்னுமா நீ பியூஷை மறக்காமல் இருக்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு வேணும்னே அந்த பையில ஏற்றி விடுற மாதிரிலாம் இவ பேசிக்கிட்டு இருக்கா. ஆனால் நம்ம ஹீரோயினியோ போது நிறுத்து, உன் மேலே இருக்கிற தப்பை மறைக்கிறதுக்காக ஏதேதோ பேசிக்கிட்டு இருக்க, என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு சொல்லிக்கிட்டே இருக்க பியூஷா, நீ அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டேங்கிறதுக்கு என்ன ஆதாரம் இருக்குது, அதை முதல்ல காட்டு அப்படிங்கிற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்கா. உடனே அவளுக்கா பயம் வருது. இருந்தாலும் உனக்கு ஆதாரம் தானே வேணும், இதோ கொண்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவ அங்கிருந்து மேலே போயிடுறான். இந்த பக்கம் இவன் பொண்டாட்டியோட கையை பிடிச்சி ரூமுக்கு இழுத்துட்டு போயிடுறான். அந்த பக்கம் அவ என்னமோ ஆதாரத்தை கொண்டு காட்டுறேன்னு சொன்னா இல்லையா, அப்படி எந்த ஒரு ஆதாரமும் இல்லை. அதனால அவ போயிட்டு பொட்டி பிடிக்கையெல்லாம் கட்டிக்கிட்டு அங்கேருந்து கிளம்ப போறா போல. புருஷங்காரனுமே இதெல்லாம் பார்த்துக்கிட்டு தான் இருக்கான். அவங்கிட்டேயுமே அழுது புலம்பி சொல்லிக்கிட்டு இருக்கா, ஆதாரத்தை கேட்டால் நான் எந்த ஆதாரத்தை கொண்டு போய் காட்டுறது, நம்ம ரெண்டு பேருக்குள்ள தான் கல்யாணமே ஆகலையே, ஸோ கல்யாணம் ஆகாத பொண்ணு எப்படி இந்த வீட்டோட மருமகளாகவும் உங்கள் பொண்டாட்டியாகவும் ஏற்றுப்பாங்க, அதனால அங்கேருந்து போறதான் நல்லது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு அழுதுகிட்டு இருக்கா. ஆனால் அவனும் அங்கேருந்து அவளோட கையெடுத்து தான் தலைமையில வச்சுக்கிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான், நீ உண்மையை சொல்லு, உண்மையிலே பாட்டியை நீ எதுவும் பண்ணிடல, அவங்க கீழே விழுந்ததுக்கு ஒன்றும் நீ காரணம் இல்லைல்ல அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். ஆனால் அவளோ தயக்கம் இல்லாமல் டக்குன்னு சொல்லிடுறா, எனக்கும் அதுக்கு எந்த ஒரு சம்மந்தமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது அவன் மேலே பொய் சத்தியம் பண்ணிக்கிட்டு இருக்கா. அவனுமே அதுதான் உண்மை போல அப்படின்னு நம்பிக்கிட்டு இருக்கான். இந்த பக்கம் நம்ம ஹீரோயினியை ரூமுக்கு கூட்டிகிட்டு வந்தான் இல்லையா, அவங்கிட்ட ப்ளீஸ் என்ன நம்புங்க, அந்த விந்தியா பொய் சொல்லிக்கிட்டு இருக்கா, அவ தான் பாட்டியை தள்ளி விட்டது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவ ஏதோ பேச வந்தா அவனுக்கு முழுக்க தன்னோட பொண்டாட்டி இன்னமும் அந்த பியூஷை தான் நினச்சிக்கிட்டு இருக்காளா அப்படின்னு சொல்லிட்டு கோவம் வருது. ஸோ அதனால அவகிட்டேயுமே போய் கேட்குறான், நீ அந்த பியூஷை இப்போ வரைக்கும் காதலிச்சுட்டு தானே இருந்திருக்க, ஆனால் என்கிட்ட நல்ல பொண்டாட்டி மாதிரி ட்ராமா போட்டுக்கிட்டு இருக்கியா அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். இவளுக்கா பயங்கரமான ஷாக்காக இருக்குது. என்ன பேசிகிட்டு இருக்கீங்க நீங்கள், அவள் பேச்சை கேட்டுக்கிட்டு நீங்கள் என்னையே சந்தேகப்பட்டுக்கிட்டு இருக்கீங்களா, அப்படிலாம் எதுவுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொன்னால் டக்குன்னு அவளோட முடியை பிடிச்சி இழுத்து கேட்டுக்கிட்டு இருக்கான். என்னடி உனக்கு, அவங்க ரெண்டு பேருக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொன்னதை நாங்கள் எல்லாரும் நம்பிட்டோம்ல, அப்புறம் நீ மட்டும் எதுக்காக நம்ப மாட்ற அப்படின்னா அவ சொல்றது உண்மை தானே, நீ இன்னமும் பியூஷை காதலிச்சுக்கிட்டு தானே இருக்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு கேட்கும். இவளுக்கா ஒரு பக்கம் கோவம் வேற வருது, இன்னொரு பக்கம் அழுக வேற வருது. ஏன்னா இப்போ மனசார நம்ம ஹீரோவை தான் காதலிக்கிறா. அப்படி இருக்கும்போது புருஷங்காரன் இப்படி பேசிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்படுறா. அதனால சொல்லிடுறா, எனக்கு அவங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு ஆகலையாங்கிறது பிரச்சனை கிடையாது, ஆனால் உண்மையை சொல்லுங்க, நீங்கள் என்னை வலுக்கட்டாயமாக கல்யாணம் பண்ணி நான் அவங்கள விட்டு ஏன் போகலைன்னு இப்போ வரைக்கும் உங்களால் புரிஞ்சிக்கவே
முடியல, உங்களுக்காக என்னோட மொத்த குடும்பத்தையுமே நான் இழந்துட்டு நிற்கிறேன். என் அப்பாவை பொறுத்த வரைக்கும் நான் செத்து போயிட்டேன்னு சொல்லிட்டாரு. இருந்தாலும் நான் கலங்காமல் இருக்கிறதுக்கு முழுக்க முழுக்க நீங்கள் தான் காரணம். இதுக்கெல்லாம் பின்னாடி என்ன காரணம் இருக்குங்கிறது உங்களால் புரிஞ்சிக்கவே முடியல. சரி ஓகே, நான் இப்போவும் பியூஷை தானே காதலிக்கிறேன்னு நினச்சிட்டு இருக்கீங்க. என் மேலே உங்களுக்கு கொஞ்சமும் நம்பிக்கை இல்லைல்ல, அப்படி எதுக்கு நான் உயிரோட இருக்கணும்? நீங்களே என்னை கொண்டு போட்டுருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவனோட கையை எடுத்து இவளோட கழுத்தில் வச்சு நெரிக்க சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கா. அவனுக்கும் கோவம் வருது, நெரிச்சு விடுவானோ அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. இவ வேற வாண்டடா அவனை சாகடிக்க வேற சொல்லிக்கிட்டே இருக்கா. அதே சமயம் இந்த பக்கம் கீழே எல்லாரும் வீட்டில் என்னதான் பிரச்சனை நடந்துக்கிட்டு இருக்கு, எதுக்காக இப்படி அந்த பிந்தியா பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ பார்த்தா கரெக்டாக அந்த தாத்தாவுமே என்ட்ரி கொடுக்குறாரு. இப்போ தான் அந்த தாத்தாவோட முகத்தையே நமக்கு காட்டுறாங்க. இவர் என்ட்ரி கொடுத்தாலே பயமாக தான்ப்பா இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா இவர் என்னெல்லாம் ட்ராமா நடிச்சிருக்காரோ அது எல்லாத்துலேயுமே இவர் நெகட்டிவ் ரோல் தான் பண்ணியிருப்பார். ஸோ அதே மாதிரியே இவர் வந்த உடனேயே அங்கே இருக்கிற எல்லாருமே போயிட்டு ஆசீர்வாதம் வாங்கிக்கிறாங்க. அவரை உட்கார வச்சு காலெல்லாம் கழுவிட்டு இருக்காங்க. இதுக்கு முன்னாடி கூட முந்தானே கொஞ்சம் விலகி தான் போட்டிருப்பாங்க தலையில். ஆனால் இப்போ இவரை பார்த்துட்டு பயந்து போயிட்டு முழுசாக மூடிக்கிட்டு நின்றுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ண ஜோடியை வர சொல்லி ஆசீர்வாதம் பண்ண அப்படிங்கிற மாதிரி சொன்னதும் ஃபஸ்ட்டு நம்ம ஹீரோயினி 2 பேர் தான் வந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கிறாங்க. நம்ம ஹீரோயினியை பார்த்துட்டு நல்ல விதமாக ஆசீர்வாதம் பண்ணுறாரு. ரொம்ப நல்ல பொண்ணை தான் நீ கல்யாணம் பண்ணி கூட்டிகிட்டு வந்திருக்கடா, இந்த பொண்ணு மருமகளாக கிடைச்சதுக்கு நம்ம எல்லாரும் புண்ணியம் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு, அதே சமயம் அடுத்ததா கல்யாணம் பண்ண ஜோடி அப்படின்னு பார்த்தா நம்ம பியூஷும் அந்த ஆட்டக்காரியும் தானே. அவங்க 2 பேரும் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்க போகும்போது அவர் சொல்லிடுறாரு, நான் பொய்யான கல்யாணத்துக்கு என்றைக்குமே ஆசீர்வாதம் பண்ண மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பயங்கர ஷாக்காக இருக்குது அந்த ஆட்டக்காரிக்கு. இவனும் சொல்கிறான், அப்படிலாம் இல்லை தாத்தா, நான் இவ்வளோ நிஜமாவே தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அவரோ, என்னடா என்னோட நெத்தியில் என்ன முட்டாள் நான் எழுதி ஒட்டி இருக்கு, நான் இங்கே வர்றதுக்கு முன்னாடியே இவ யாரு என்ன பண்ணிக்கிட்டு இருந்தா இதுக்கு முன்னாடி, இப்போ இந்த வீட்டில் என்னவா இருக்காங்கிற எல்லா விஷயத்தையுமே தெரிஞ்சுக்கிட்டு தான் வந்திருக்கேன். அதனால என்ன நீ முட்டாளாக்கணுங்கிற அவசியம் ஒன்றும் கிடையாது. போய் இவளை கொண்டு வந்து நடு வீட்டில் நிப்பாட்டி வச்சிருக்க. இவ யார் தெரியும்ல, ஒரு ஆட்டக்காரி. ரோட்டில் 10 பேருக்கு முன்னாடி 10 ஆம்பளைங்க முன்னாடி டான்ஸ் ஆடுற ஒரு ஆட்டக்காரி. இந்த பொண்ணை போயிட்டு பொண்டாட்டின்னு கூட்டிகிட்டு வந்து நின்றுட்டு இருக்க. இவெல்லாம் இந்த தாக்கூர் குடும்பத்தோட மருமகன்னு சொல்லிக்கிறதுக்கு அருகதையே இல்லாத ஒரு பொண்ணு. அப்படி இருக்கும் போது எவ்வளோ தைரியம் இருந்தால் என் வீட்லேயே என் பேரனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்து இந்த வீட்டில் மருமகன்னு சொல்லிட்டு பொய்யான ட்ராமா போட்டுக்கிட்டு இருப்ப. நீ எல்லாம் ரோட்ல 4 பேருக்கு முன்னாடி ஆடுறதுக்கு தாண்டி லாயக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போவே போயிட்டு மொத்த ஊருக்கு முன்னாடி நீ போயிட்டு டான்ஸ் ஆடுற, உன்னோட பழைய தொழிலை நீ போய் பார்க்குற அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு அவளை ரொம்பவே அவமானப்படுத்தி பேசிக்கிட்டு இருக்காரு. அவளே அழுதுடுறா. இதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோயினியை படாத பாடு படுத்திக்கிட்டு இருந்தா இல்லையா, இப்போ இவரே ஒரு ஆள் ஆட்டி வைக்கிறதுக்கு வந்துட்டாரு. ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கலாம் நம்ம நெக்ஸ்ட் பார்ட்டில் தான் பார்த்து தெரிஞ்சுக்கணும். அது வரைக்கும் பை ஃப்ரெண்ட்ஸ்.